வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். iOS 18.3 பீட்டா டெவலப்பர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கன்யூஸாக பாருங்கள். இந்த iOS 18.3 பீட்டா வெர்ஷனோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 755 MB வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கமாக அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ரொம்ப பெருசாக அப்டேட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஒன் த சம்மரைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு லைக் லாக் ஸ்க்ரீனில் பாப்பப் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணும் எது வேணாம் குரூப் ஆஃப் சம்மரைஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுலேயுமே நமக்கு பாப்பப் ஆகும். ஸோ அது பெஸ்ட் ஃபீச்சராக இதில் ஆட் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் கேல்குலேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. பட் இதில் கண்டிப்பாக பெரிய விஷயமாக தாங்க இருக்குது. பிகாஸ் இப்போ ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ ஈக்குவல்ட்டு நீங்கள் அடிஷனலாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் அந்த டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபீச்சர் இது வரைக்கும் iOSல இல்லை அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18.2.1 வரைக்குமே அது இல்லை. 18.3 பீட்டா வெர்ஷன் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்டேட்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பட் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆட் இன்வைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும், செட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்பர்சன் மீட்டிங்ஸும் அது ஆட் ஆன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஐக்ளோடில் சிங்க் ஆகிட்டு நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் 18.3 பீட்டா வெர்ஷனில் பார்த்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 18.2 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய பூஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரில. நமக்கு நேரில் வந்தால் தான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பேட்ரி லைஃப். ஸோ பேட்ரி லைஃப்பில் ஏதாவது பம்ப் கிடைக்குமா, ஸோ தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் பேட்ரி பம்ப் இருக்குது. பட் ரொம்ப மேஜராலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்ரி இஷ்யூஸ் என்றைக்குமே தீராது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த GenOG ஹெல்த் கிட் ரைட்டிங் டூல்ஸ் இதோட பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 18.3 பீட்டாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது. ஸோ எப்படி நமக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த Jan 27 லைக் Jan 20 above கண்டிப்பாக நமக்கு ரிலீஸ் ஆகும். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக க்ரீன் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு பயமாக தான் இருக்குது. ஒரு அப்டேட் பண்ணுற போதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. க்ரீன் இஷ்யூஸ் எதாவது வந்துருமா? பிகாஸ் iPhone 13 யூசர். ஸோ க்ரீன் இஷ்யூஸ் நிறைய வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு அப்டேட் பண்ணும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய்.